தமிழர்களின் வழிபாட்டுத் தலம் கோயில் ஆகும். தமிழர்கள் கோயிலுக்கு செல்ல முன்பு குளித்துக் கொள்வார்கள். குளித்து நன்றாக சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். பெண்களாக இருந்தால் அவர்கள் தலையில் பூச்சூடி கொள்வார்கள். பொதுவாக சாரி அணிந்து செல்வார்கள். சிறு பிள்ளைகளாக காணப்பட்டன்னு சொன்னால் அவங்க பொதுவாக இந்த பட்டுச்சட்டை, தாவணி போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு அழகாக செல்வார்கள். இந்த கோவிலுக்கு செல்கின்ற நேரம் குடும்பத்துடன் தான் செல்லும் பழக்கம் இந்த தமிழர்களோட பண்பாட்டில் காணப்படுவது. அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, தங்கை மற்றும் சித்தி, சித்தப்பா என்று அனைவரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று தமது கடவுளுக்கு வேண்டிய பூஜைகளை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று இந்த குறிப்பிட்ட நேரங்களில் மிகவும் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கும் இடமாகவும் இந்த கோவில் காணப்படுகின்றது. ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் பாரம்பரிய ஆடைகளில் செல்வது வழக்கமாக காணப்படுகின்றது. தமிழர்களை பொறுத்த வகையில் கோயிலுக்கு சென்று சந்தோஷமாக இருப்பதுவே அவர்களின் பழக்கமாகவும் இருக்கின்றது. பௌத்தர்களின் வழிபாட்டுத் தலம் விகாரையாகும். அதாவது சிங்களவர்கள் பன்சலைக்கு செல்வார்கள். அவர்கள் போயா தினங்கள் மற்றும் அவர்களது விசேட தினங்களில் விகாரைகளுக்கு சென்று அவர்களது கடவுளை புத்த பெருமானை வணங்குவார்கள். அவர்கள் அவ்வாறு விகாரைகளுக்கு செல்லும் போது அவர்களது பாரம்பரிய உடைகளை அல்லது சாரி அணிந்து செல்வார்கள். அதே போன்று அந்த ஒசரி என்ற ஆடைகளையும் அணிந்து செல்வார்கள். அவர்கள் அவ்வாறு செல்லும் போது காலையில் குளித்துக் கொள்வது வழக்கமாகும். அத்துடன் அவர்கள் இந்த மலர் தட்டு கொண்டு செல்வது தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அவர்கள் அவ்வாறு விகாரைகளுக்கு செல்லும்போது நடைபயணியிலே அதிகமாக செல்வார்கள். குடும்பத்தினருடன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அனைவரும் சேர்ந்து விகாரைகளுக்கு சென்று அவர்களது வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். பொதுவாக அவர்களது ஆடைகள் வெள்ளை நிறமாகவே காணப்படும். அத்துடன் போயா தினங்கள் மற்றும் அவர்களது விசேட தினங்களுக்கு விகாரைகளுக்கு செல்வார்கள். முஸ்லிம்களின் வழிபாட்டுத் தலம் பள்ளி வாயலாகும். பள்ளி வாயலுக்கு செல்வது தொடர்ச்சியான ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. அதாவது ஆண்கள் பொதுவாக ஒவ்வொரு நாளும் பள்ளி வாயலுக்கு சென்று அவர்களது தொழுகை கடமைகளை நிறைவேற்றுவார்கள். பள்ளி வாயலுக்கு செல்லும் போது குளித்து கொண்டு சுத்தமாக செல்வது கடமையாகும். அதே போன்று பள்ளி வாயலுக்கு செல்லும் போது முழு உடலையும் மறைத்தவாறு ஆடைகளை அணிந்திருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் ஐவேளை தொழுகைக்காக தொடர்ச்சியாக பள்ளி வாயிலுக்கு செல்வார்கள். பெண்கள் அவ்வாறு செல்வதில்லை. பெருநாள் தினங்களில் மாத்திரம் தொழுகை கடமைக்காக பள்ளி வாயிலுக்கு செல்வார்கள். அவ்வாறு செல்லும் போதும் தமது முழு உடலையும் மறைத்தவாறு செல்ல வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்தவர்களின் வழிபாட்டுத் தலம் தேவாலயம் ஆகும். இந்த தேவாலய கடமைகளுக்காக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விகாரைகளுக்கு செல்வார்கள். அதே போன்று அவர்களது விசேட தினங்கள் என்றும் விகாரைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு மதகுரு ஒருவர் இருப்பார். அத்துடன் குடும்பமாக சென்று இந்த தேவாலய கடமைகளில் ஈடுபடுவார்கள். இவர்களும் தேவாலயங்களுக்கு செல்லும் பொழுது காலையில் குளித்து கொண்டே செல்வார்கள். நாங்கள் இதன் மூலம் என்ன விளங்கிக் கொள்வதென்றால், எந்த மதமாக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருப்பது மற்றும் அழகான ஆடைகளை அணிவது போன்ற ஒழுக்க விடயங்கள் நமது ஆரோக்கியத்தை பேணுவதுடன் அழகையும் பேணுகின்றது என்ற விழுமிய பண்புகளேயே ஆகும். அதே போன்று மரண வீடொன்றுக்கு செல்வதாக இருந்தால் ஆடம்பரமான ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொண்டு சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். அங்கு சென்று மிகவும் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு கருத்தாகும்.
அவ்வாறு மரண வீட்டிற்குச் சென்று வந்தவுடனேயே தம்மைக் குளித்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும்.